என்ன சொல்ல பற்றாக்குறைனா யாருக்கு? அந்த அந்த கேண்டிடேட் அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது. ஆமா, அந்த அந்த ஊழியருக்கு. இப்போ அந்த ஊழியர் எல்லாருக்குமே பற்றாக்குறை ஏற்படத்தானே செய்யும். அது நிறைவுன்னு சொல்லி யாருக்கும் இருக்காதுல்ல. அதாவதுங்க, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்கீமை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும். நம்ம 2 வரி தான், வேற ஒன்றும் கிடையாது. மத்திய அரசாங்கம் கொடுக்கும்போது 18.5% அவங்க ஷேர் கொடுத்தாங்க. இதில் யூபிஎஸ்ல மத்திய அரசாங்கம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. 18.5% நாங்கள் கொடுக்குறோன்னு ஓப்பனாக அறிவித்தாங்க. அதையே யாரும் ஏற்றுக்கல. யார்? மத்திய அரசாங்க ஊழியர்கள் ஏற்றுக்கவே இல்லை. நானே பல சேனலில் வந்து அது தவறுன்னு நான் பேசியிருக்கிறேன். அது வந்து ஒரு பிக் பாக்கெட் என்று நான் பேசினேன். அதாவது அரசு ஊழியர் 10% கொடுப்பார், அரசு 18.5% கொடுக்கும். கொடுத்துட்டு அதில் 60-40 60-40னா என்னென்னா 60% ஃபண்டை, இப்போ 18.5 10%, மொத்தம் வந்து 28.5% காசை சேகரிச்சுக்கிட்டே வரும். ஓய்வு பெறுகின்ற அன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய 60% அமௌண்ட்டை கையிலே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. மீதி 40% கவர்மெண்ட்டே வச்சுக்கும். இதுதான் யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு அரசு அதை பார்த்து என்ன பண்ணாங்க, நாமளும் அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குழு அமைச்சாங்க. இதே சேனலில் நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. உங்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தான் கொண்டு வர்ற மாதிரி பிளானில் இருக்குது அப்படின்னு அமைச்சர் அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிற போதே நீங்கள் நம்ம வந்து சொன்னோம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊழியர் 10% கொடுப்பார், நான் 10% கொடுக்க மாட்டேன். பற்றாக்குறை ஏற்பட்டால் கொடுப்பேன். பற்றாக்குறை ஏற்பட்டால் 1 வருடத்திற்கு 13,000 கோடியை கொடுப்பேன் அப்படின்னு அவங்க ஜியோவில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அரசு மத்திய அரசை பின்பற்றி நீங்கள் யூபிஎஸ்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் அவங்க கொடுக்கக்கூடிய 18.5% கொடுக்க மாட்டீங்க? ஏற்கனவே சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய 10% கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய ஷேர் தான் என்ன? சரி, பற்றாக்குறை ஏற்பட்டால் கொடுப்போம், பற்றாக்குறை ஏற்படலைன்னா அப்போ கொடுக்க மாட்டீங்க. அப்போ அரசின் ரோல் என்ன? அரசுக்கு எந்த விதமான பங்களிப்பு இதில் கிடையாதுன்னு அர்த்தமா? அப்போ அரசு என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்துகிறீங்க? ஒரு எல்ஐசியோ, ஒரு கனரா பேங்கோ, ஒரு அதர் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஓய்வூதிய திட்டத்தை அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த 10% காசை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன்? அதற்கு எதுக்கு ஒரு அரசுன்னு கேட்குறேன். அப்போ அரசினுடைய பணியே கிடையாது இதில். அரசு எங்ககிட்ட இருந்து வாங்கி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பேங்க்கை நடத்துகிறீங்க, நீங்கள் வங்கி நடத்துகிறீங்களா அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறீங்களா? அப்போ இது என்ன விதமான இது வந்து ஒரு திட்டம்?